ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். என்னைக்காவது கேள்வி கேட்கறத பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கேள்வி கேட்கலைன்னா இந்த உலகம் என்ன ஆகும்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லத்தான் இன்னைக்கு ஒரு கதை வச்சிருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. ஒரு ஊரில் பிரியான்னு ஒரு குட்டி பாப்பா இருந்தா. அவளோட குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டின்னு எல்லாருமே ஒரே வீட்டில் அன்பாக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்புங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம பிரியா பாப்பா அவங்க அம்மா சமைக்கும்போது கிச்சனில் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவா. அன்னைக்கும் ஒரு நாள் அப்படிதான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிச்சனில் போய் அவங்க அம்மா கூட நின்றுட்டு இருந்தா. அப்பதான் அவ ஒரு விஷயத்த நோட் பண்றா. அன்னைக்கு அவங்க அம்மா மீனை பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. மீனை கழுவி பிளேட்ல வச்சவங்க அதோட தலையையும் வால் பகுதியையும் கட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த உடம்பு பகுதியை மட்டும் பேக் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பிரியா கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் அவ அம்மா கிட்ட அவளோட டவுட்டை கேட்கவே செஞ்சுட்டான். அம்மா, எதுக்காக நீங்க மீனோட தலையையும் வால் பகுதியையும் வெட்டி போட்டீங்கன்னு. அவங்க அம்மா அதுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியல, என்னோட அம்மா, அதான் உங்க பாட்டி இப்படிதான் எப்பவும் மீனை சுத்தம் பண்ணி பேக் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நானும் அதை பார்த்தே வளர்ந்தேன். அதை தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட பதில பிரியாவுக்கு திருப்தி இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து, சரி பாட்டிக்கிட்டே அதுக்கான காரணத்தை கேட்டலான்னு நேராக பாட்டிக்கிட்ட வர்றான். பாட்டி, அம்மா மீனை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையையும் வாலையும் வெட்டிட்டு பேக் பண்ணுறாங்க, நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்களாமே, அது ஏன் பாட்டின்னு கேட்டா. அதுக்கு அவளோட பாட்டி, சரியான காரணம் என்னன்னு எனக்கும் தெரியலடா கண்ணு, என்னோட அம்மா, அதாவது உன்னோட கொள்ளு பாட்டி அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து தான் நானும் தலையையும் வாலையும் கட் பண்ண ஆரம்பிச்சேன். அதை பார்த்து அப்படியே உங்க அம்மாவும் கத்துக்கிட்டான்னு சொன்னாங்க. பிரியாவுக்கு இவங்க பதிலையும் திருப்தி இல்லை. அதான் கொள்ளு பாட்டியும் நம்ம கூட தானே இருக்காங்க, டைரக்டா அவங்க கிட்டே போய் கேட்டு நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிடலான்னு அவங்க கிட்ட போறா. அவங்க கிட்ட போய் நடந்ததை ஒண்ணு விடாம சொல்லி மீனோட தலையையும் வாலையும் நீங்க வெட்டினதுக்கான ரீசன் என்ன பாட்டின்னு கேக்குறா. அதுக்கு அவளோட கொள்ளு பாட்டி, அந்த காலத்துல நான் வச்சிருந்த பேக்கிங் பேன் ரொம்ப குட்டியா இருந்துச்சு, அதுக்குள்ள முழு மீனும் செட் ஆகல, அதனாலதான் தலையையும் வாலையும் கட் பண்ணிட்டு உடம்ப மட்டும் பேக் பண்ண. அதையே பார்த்து வளர்ந்த உங்க பாட்டி அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவ பண்றத பார்த்து வளர்ந்த உங்க அம்மாவும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. யாருமே அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கவும் இல்லை, என்கிட்ட இது வரைக்கும் கேட்கவும் இல்லை. நல்ல வேலை நீயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே, புத்திசாலி பொண்ணுன்னு அவளை பாராட்டி அனுப்பி வச்சாங்க. இது கேட்கறதுக்கு சாதாரண கதை மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதைங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பல மூட நம்பிக்கைகளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பத்திலேயே அதை கேள்வி கேட்காம விட்டது தான். கேள்வி கேட்கறது மாதிரி ஈஸியான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு சிலர் விளையாட்டா சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அறிவு வளர்றதுக்கான தொடக்க புள்ளியே கேள்வி கேட்கறதுல தாங்க இருக்கு. ஏன், எதுக்கு, எப்படிங்கிற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, வரலாற்றையே மாற்றக்கூடிய மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் தான் ஐசக் நியூட்டன்ல இருந்து ஐன்ஸ்டீன் வரைக்கும் எல்லாரோட தலையெழுத்தையும் தலைகீழா திருப்பி போட்டிருக்கு. இது இப்படித்தான்னு இந்த சமூகம் நமக்கு பதில்களை மட்டுமே கொடுத்து பழக்கி வச்சிருக்கு. எதுக்காக இது, ஏன் இப்படின்னு அந்த பதில்களுக்கான கேள்விகளை கேட்க ஆரம்பிங்க. உங்க கேள்விகள் யாரு காதலையும் வேலைனாலும் பரவாயில்ல, கேட்கறத மட்டும் நிறுத்திடாதீங்க. ஏன்னா பிரச்சனை இப்போ அவங்க காதுகள்ல இல்ல, நம்மளோட மௌனத்துல தான் இருக்கு. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? கேள்விங்கிறது நம்மளோட பிரசன்ஸை நமக்கே உணர்த்திக்கிட்டே இருக்கிற ஒரு மகத்தான விஷயம். அதனால கேள்வி கேளுங்க, பதில் கிடைக்கிற வரைக்கும் நிறுத்தாம கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் காலம் உங்களையே அந்த கேள்விகளுக்கு பதிலா ஆக்கும். உன் வாழ்க்கை உன் கையில்.